நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் 10th இருந்து டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, யூபிஎஸ்சி இந்த மாதிரி போட்டித் தேர்வுகளில் கேட்கக்கூடிய ஏஜ் ரிலேட்டட் சம்ஸை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஒரு தந்தை மற்றும் அவரது மகன் இருவர்களின் தற்போதைய வயதுகளின் கூட்டுத்தொகை 70 ஆண்டுகள். 5 ஆண்டுகள் முன்பு தந்தையின் வயது அவரது மகனின் வயதின் 3 மடங்கு. தந்தையின் தற்போதைய வயது என்ன அப்படிங்கிறதான் கொஸ்டின். இதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கான்: 40, 45, 48 அண்டு 50. இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். உங்களால் முடியுதான்னு பார்க்கலாம். இப்போது நம்ம இந்த கொஸ்டினோட சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். ஒரு தந்தை மற்றும் அவரது மகன்களின் தற்போதைய வயதுகளின் கூட்டுத்தொகை 70 ஆண்டுகள். இது ஃபர்ஸ்ட் ஐடியா. இந்த ஐடியாவை நம்ம எதை வச்சு சால்வ் பண்ண போகிறோம்னா, நம்ம 10th படித்த லீனியர் ஈக்குவேஷன் வச்சு தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்னென்னா, இப்படி சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், மறக்காது, ஈஸியாகவும் உங்களால் எந்த கொஸ்டினையும் சால்வ் பண்ணிட முடியும். ட்ரிக்ஸ்ன்னு போனோம்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி லீனியர் ஈக்குவேஷன் 10th படித்த கான்செப்ட்ஸ் வச்சு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறோம். x + y = 60, 70. ஸோ x + y = 70. நமக்கு 70 ஆண்டுகள் கொடுத்தனால 70ன்னு போட்டாச்சு. இப்போ 5 ஆண்டுகளுக்கு முன்புன்னு கொடுத்துட்டாலே நம்ம என்ன பண்ணணும்னா, x - 5 = y - 5 எடுத்துடணும். எடுத்துட்டு எத்தனை மடங்கு கொடுத்துருக்கானோ அதை ஒய்யில் மல்டிப்ளை பண்ணணும். இந்த மாதிரி ஒய்யில் எப்போதுமே ஒய்யில் தான் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி வரும். அதனால பயப்படாதீங்க, ஒய்யிலேயே மல்டிப்ளை பண்ணுங்க. x - 5 = 3y - 15. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இப்போ x = 3y - 10ன்னு வந்துடும். ஏன்னா நம்ம 5 ரைட் சைடு கொண்டு வர போகிறோம். கொண்டு வரும்போது -5 ரைட் சைடு வரும்போது +5 ஆயிரும். -15 + 5ங்கிறது என்னதுன்னா -10 வந்துடும். ஸோ இப்போது நம்ம ஒன்று எழுதணுமா, x + y = 70, அதில் ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போனா 3y எக்ஸுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுறோம். -10 + y = 70. ஸோ நம்ம இதை ஆட் பண்ணும்போது என்ன வந்துடும்னா 4y = 18 வந்துடும். அப்போனா y = நமக்கு 4ஆல் டிவைட் பண்ணும்போது 20 வந்துடும். இங்கே y என்னதுன்னா மகனோட ஏஜ். ஆனால் நம்ம கொஸ்டின் யாரை கேட்குறான்னா தந்தையின் வயது தான் கேட்குறான். அப்போனா நம்ம என்ன பண்ணுறோம், 70லேருந்து இந்த 20யை சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 15 கிடைக்கும். ஸோ இது கரெக்டான ஆன்சர் என்னென்னா 50. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் ட்ரிக்கு வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ட்ரிக்ஸை நான் சொல்கிறேன். இல்லை நான் டைரெக்டாக கற்றுக்கணுன்னாலும் கேளுங்க, கண்டிப்பாக கற்றுத்தரேன். தேங்க்யூ.